சித்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 47 பட்டண பிரவேசம் பயங்கர அலறல். மச்சுஸ்தலாவில் மாளிகை பஞ்சனையில் இரவு நிகழ்ச்சியால் துவண்டு கிடந்த கலிங்கத்து பைங்கிளி கண் விழித்த போது வெளியே மரங்களில் இருந்த பட்சி ஜாலங்கள் உதயகால கீதத்தை பல வகை குரல்களில் ஒலித்து கொண்டிருந்ததாலும் பள்ளியறை சாளரத்தை அடுத்து சுவரில் தொற்றி ஏறியிருந்த ஒரு வாசமலர் கொடியின் இன்ப வாசனையும் அவளது செண்பக மொட்டு போன்ற நாசியில் நுழைந்து அவளை பரவசப்படுத்தியதாலும் உதயமாகி சிறிது நேரமும் ஆகிவிட்டதை உணர்ந்தாள். அதன் விளைவாக பஞ்சனையின் கோடிக்கு புரண்டு கீழே தரையை நோக்கவும் செய்தாள். அங்கு சுடர்விழி இதழ்களில் இன்ப புன்முறுவல் படர உடல் அழுத்து அலங்கோலமாக படுத்திருந்ததை கண்டதும் சிங்களத்து மகேசி நானா இவளா என்று உள்ளுர எண்ணி இளையாளிடம்தான் எந்த கணவனுக்கும் அதிக ஆசை என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு கட்டிலிலிருந்து இறங்கி சுடர்விழியை குலுக்கி, சுடர்விழி எழுந்திரு, வெட்கமா இல்லை உனக்கு என்று சொல்லி எழுப்பினாள். சுடர்விழி மெல்ல கண் விழித்து திரிலோக சுந்தரியை நோக்கினாள். பிறகு அக்கம் பக்கத்தில் கண்களை ஓட்டினாள். எதற்கு வெட்கம் என்று மெதுவாக வினவிய வண்ணம் எழுந்து உட்கார்ந்து ஆடைகளை சரி செய்து கொண்டாள். ஆம், எதற்கு வெட்கம் என்று கேட்டு சுந்தரி நகைத்தாள். இப்பொழுது அக்கம் பக்கத்தில் பார்த்தாயே, யாரை தேடினாய் என்று நகைப்பின் ஊடே கேட்கவும் செய்தாள். தேட யார் இருக்கிறார்கள் இங்கே என்று சுடர்விழியும் கேட்டாள். நாம் இருவரும்தான் இருக்கிறோம். ஒருவரையொருவர் தேட அவசியமில்லை. இருவரையும் விட்டு போன அந்த கள்வரைத்தான் தேட வேண்டும் என்ற சுந்தரி, வா சுடர்விழி, அவர் நமக்கு முன்னரே எழுந்து போய்விட்டார். அவர் எங்கே என்று பார்ப்போம். நாம் இத்தனை நேரம் கழித்து எழுந்திருப்பதை பார்த்தால் பணிப்பெண்கள் நகைப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்ட சுடர்விழி சற்று திணறி எழுந்திருந்தாள். பிறகு ராணிகள் இருவரும் அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றதும் அவர்களை சந்தித்த ஒரு பணிப்பெண், நீங்கள் நீராடலாம், எல்லாம் சித்தமாக இருக்கின்றன என்றாள். சுந்தரியும் சுடர்விழியும் பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். இருவர் பார்வையிலும் அர்த்தங்கள் 1000 இருந்ததை பணிப்பெண் கண்டாலும் காரணத்தை அவள் அறிந்திருந்ததால் அதை வெளிக்கு காட்டாமலேயே, சிங்கள மன்னர் சித்தமாகிவிட்டார், உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று அறிவித்தாள். எங்களுக்காகவா? வியப்பிருந்தது சுந்தரியின் குரலில். காத்திருக்கிறாரா? அதிக வியப்பிருந்தது சுடர்விழியின் குரலில். ஆம் என்றாள் பணிப்பெண். தனது முகபாவத்தை ராணிகள் உணராதிருக்க தலை தாழ்த்தி கொண்டு தரையை பார்த்தாள். எதற்காக காத்திருக்கிறார் என்று சுந்தரி வினவினாள். பயணத்துக்காக என்ற பணிப்பெண் புரவிகள் சித்தமாக இருக்கின்றன என்றும் சொன்னாள். அதற்கு மேல் பணிப்பெண்ணை கேள்வி கேட்பதில் அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்ட ராணிகள் இருவரும் நீராட்ட அறையை நோக்கி சென்றார்கள். துரிதமாக நீராடி புத்துடை புனைந்து குழலை சீவி முடித்து சர்வ அலங்காரத்துடன் விஜயன் இருந்த கூடத்துக்கு வரவே அவர்களை நோக்கிய விஜயன், ஏன் இத்தனை நேரம்? உதயமாகி 4 நாழிகைகள் ஓடிவிட்டன என்று உஷ்ணமாகவே கேட்டான். ஏன் இத்தனை நேரமா என்று கேட்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள் சுந்தரி. அவருக்கு புரியவில்லை கேட்கிறார் என்று கூறிய சுடர்விழி இகழ்ச்சி கலந்த இளநகை காட்டினாள் தனது இதழ்களில். அவர்கள் உதிர்த்த சொற்களின் கருத்தை புரிந்து கொண்டாலும் அதை வெளிக்கு காட்டிக்கொள்ளாத விஜயன், ராஜ்ய பாரத்தை சுமக்க வேண்டிய ராணிகள் தூங்கு மூஞ்சிகளாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ராஜ்யம் விடியாது என்று சற்று கடுமையாக பேசினான். அவன் சொற்களை கேட்ட சுந்தரி, மகாராஜா, நீங்கள் சொல்வது நியாயம்தான் என்றாள். சுமக்க வேண்டியது ராஜ்யபாரமாக மட்டும் இருந்தால் நீங்கள் சொல்வதில் தவறில்லை என்றாள் சுடர்விழி. இதை கேட்ட சுந்தரி மெல்ல நகைத்தாள். இதில் சிரிப்புக்கு என்ன இருக்கிறது? சென்ற போருடன் சிங்களத்தின் தென்பகுதி பூராவும் நமது வசமாகிவிட்டது என்றான் விஜயன். அந்த விடுதலையை நினைத்து முகத்தில் மகிழ்ச்சியையும் படரவிட்டு கொண்டான். ஆம், முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிக பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும் என்றாள் சுந்தரி. சகலத்தையும் சேர்த்து பாரம் நமது மீதுதானே விழும் என்றாள் சுடர்விழி. ராணிகள் இருவரின் இடக்கு பேச்சு விஜயபாகுவுக்கு புரியாமல் இல்லை. இருப்பினும் அவன் அவர்களுக்கு பதில் சொல்லாமல், ராஜ்யம் விஸ்தாரமாகும் போது கடமைகளும் அதிகமாகின்றன. இனி இந்த தக்ஷிண சிங்களத்தின் நிர்வாகத்தையும் பாதுகாப்பையும் திடப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் இப்பொழுதே குட்டசாலகாவுக்கு புறப்படுகிறோம். அந்த நகருக்கு நமது தளபதிகளும் வந்து சேருவார்கள். அங்கு மந்திராலோசனை நடத்துவோம் என்று அவன் கூறவும் மூர்சமது உள்ளே நுழையவும் நேரம் சரியாக இருந்தது. விஜயனுடனும் ராணிகள் இருவரும் சித்தமாயிருப்பதை பார்த்த மூர்சமத், மகாராஜா, புரவிகள் சித்தமாக இருக்கின்றன, தங்கள் உத்தரவு கொடுத்தால் கிளம்பலாம் என்று கூறி ராணிகள் இருவரையும் பார்த்தான். மூர்சமத் என்றாள் சுந்தரி.
மகேசி என்று தலை வணங்கினான் மூர்சமத். எங்களை எதற்கு பார்த்தாய்? நாங்கள் புறப்பட சித்தமாகத்தான் இருக்கிறோம் என்றாள் சுந்தரி. தெரிகிறது மகாராணி என்ற மூர்சமத். உங்களுக்கு நன்றி தெரிவிக்க பார்த்தேன் என்றான். எதற்கு நன்றி என்று சுந்தரி கேட்டாள். இந்த ஏழைக்கு நீங்கள் இருவரும் சிகிச்சை செய்தீர்கள். உங்கள் பதவி என்ன? இந்த அடிமையின் நிலை என்ன என்றான் மூர்சமத். கலிங்க ராஜகுமாரி சமத் என்று உஷ்ணமாக அழைத்தாள். அம்மணி, எங்களை விட மகாராஜா உன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார். தவறு அம்மணி. என்ன தவறு? உனக்கென்ன தெரியும் அவரை பற்றி? 1000 பணிவிடைகள் நான் செய்தாலும் நீங்கள் செய்யும் பணிவிடைக்கு ஈடாகுமா? இதை சர்வ சாதாரணமாகவும் அடக்கமான குரலிலும் மூர்சமத் சொன்னாலும் அவன் சற்று விஷமமாக பேசுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட விஜயபாகு சம்பாஷணையை வளர்த்தினால் ஏற்படக்கூடிய பூசலை தடுக்க, சரி சரி மூர்சமத், இதோ நாங்கள் கிளம்பிவிட்டோம். நீ போய் நம்முடன் 20 வீரர்களையாவது வர ஏற்பாடு செய் என்றான். சிறு படைப்பிரிவே சித்தமாக இருக்கிறது என்று கூறி தலைவணங்கி சென்றதும் விஜயன் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து ராணிகள் இருவரும் அக்கம் பக்கத்தில் வர வாயிலை நோக்கி நடந்தான். வாயிலிலிருந்து தனது புரவியின் அக்கம் பக்கத்தில் 2 நல்ல புரவிகள் சேணமிட்டு நிற்பதை கண்டதும் ராணிகளை புரவிகளில் ஏறச் சொல்லி தானும் தனது புரவி மீது பாய்ந்து ஏற, மூர்சமத் தனது பழுப்பு நிற புரவியின் மீது ஏறி முன்னால் அதை நடத்தி சென்றான். அடுத்து மகாராஜா 2 ராணிகளுடன் பின்னால் படைப்பிரிவு தொடர ஏதோ ஊர்வலம் போல் விஜயபாகு ராணிகளுடன் சென்றான். மச்சுஸ்தலாவிலிருந்து கிளம்பிய விஜயபாகுவுக்கு வழியிலிருந்த கிராமங்களிலும் பட்டணங்களிலும் வரவேற்பு பலமாக இருந்தது. சிங்களத்தின் விடுதலை வீரன் என்ற முறையில் எங்கும் கொண்டாட்டமும் குதூகலமும் காணப்பட்டன. ஆங்காங்கு மடங்களில் இருந்த துறவிகள் அவனுக்கு ஆசி கூறினார்கள். மக்கள் காட்டிய உற்சாகத்தால் இதயத்தில் படர்ந்த மகோன்னத மகிழ்ச்சியில் அதிகமாக எங்கும் தங்காமல் 2 நாள் பயணம் செய்த விஜயபாகு 3வது நாள் பிற்பகலில் குட்டசாலக நகரத்துக்குள் நுழைந்தான். அவனை வரவேற்ற மகாஜனங்களும் படைப்பிரிவுகளும் ஏராளமாக காத்திருந்தனர். அவர்களையெல்லாம் தனது கையை உயர தூக்கியும் ஆட்டியும் நன்றி தெரிவித்த விஜயபாகுவுக்கு குட்டசாலக அரண்மனையில் பெண்கள் ஆரத்தி எடுத்தார்கள். ராணிகளுக்கும் திலகமிட்டார்கள். அந்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு விஜயபாகு குட்டசாலக அரண்மனையில் நுழைந்ததும் அந்தி பொழுதும் நகரத்தில் நுழையவே எங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டு குட்டசாலகா விழா கோலம் பூண்டது. குட்டசாலகா அரண்மனை அலங்காரமும் அன்று மிக பலமாக இருந்தது. தூண்கள் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. ஆங்காங்கு அலங்கார விளக்குகளும் காட்சியளித்தன. படைகளின் உப தலைவர்களும் நகர பிரமுகர்களும் சிங்கள மன்னனை வணங்க தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். நள்ளிரவு வந்ததும் வரவேற்பு நிகழ்ச்சிகள் முடிய விஜயன் காலையில் அனைவரையும் பார்ப்பதாக சொல்லிவிட்டு தனது ராணிகளுடன் அந்த அரண்மனை பள்ளியறையில் நுழைந்தான். அந்த பள்ளியறை விஜயனுக்கு பழைய நினைவுகளை ஊட்டவே அவன் நீண்ட நேரம் பேசாமல் நின்றான். ராணிகள் கேட்டதற்கு இதே கட்டிலில் இளைய கேசதாது படுத்திருந்தான். அவன் கழுத்தில் எங்கள் வாட்களின் நுனிகள் பதிந்திருந்தன. இளைய கேசதாது விழித்தான். இதே கட்டிலில் நான் படுக்கப் போகிறேன். என்னையும் 4 வாட்கள் அச்சுறுத்தும் என்றான் விஜயன். இப்பொழுது எல்லாரும் சென்றுவிட அவனும் ராணிகளும் மட்டுமே இருந்ததால் இங்கு யார் துணிவுடன் வருவார்கள் என்று சுந்தரி கேட்டாள். நீங்கள் இருக்கும்போது யாரும் துணிந்து வரமாட்டார்கள் என்றான் விஜயன். அப்படியானால் 4 வாட்கள் என்று சுடர்விழி கேட்டாள். இதோ 4 வாட்கள் என்று கூறி அவர்கள் விழிகள் 4ஐயும் காட்டினான் சிங்கள இளவல். அவன் அவர்கள் விழிகளை தொட்ட அதே நேரத்தில் அந்த அரண்மனையில் மற்றொரு பகுதியில் யாரோ பயங்கரமாக அலறும் சத்தம் கேட்கவே விஜயன் சட்டென்று கிளம்பி அந்த அலறல் வந்த திசையை நோக்கி விரைந்தான். சற்று எட்ட இருந்த ஒரு சிறு அறையிலிருந்து யாரோ முனகும் சத்தம் கேட்கவே அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு விஜயன் உள்ளே நுழைந்தான். அங்கே ஓர் அழகி நின்றிருந்தாள். தலைவிரி கோலமாக அவள் கழுத்தில் குருவாளை ஊன்றிய வண்ணம் நின்றிருந்தான் ஒரு மூர்க்கன். அத்தியாயம் 48 மீண்டும் தொடரலாம். நன்றி. பிரியங்களுடன் பிரசன்னா.